ஏன் இந்த ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும்? ஏன் இந்த ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும்? எனக்கு தெரியாதா என் வாழ்க்கையை நடத்தி கொள்ள? என் குடும்பத்தை நடத்த எனக்கு தெரியாதா? நான் படித்திருக்கிறேன், நான் நன்றாய் சம்பாதித்திருக்கிறேன், எனக்கு அனுபவங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் வாழ்க்கையிலே அந்த காரியங்களோடு கூட நாம் நடப்போம் என்று சொன்னால் எங்காயிலும் ஒரு இடத்திலே ஒரு தோல்விகளை நாம் சந்தித்துக் கொண்டிருப்போம். ஒரு தோல்வி அது கேடாய் போய் நமக்கு அமைந்து விடுகிறதை நாம் பார்க்க முடியும். என்னுடைய சுய புத்தியிலே வேதம் தெளிவாய் சொல்லும், சுய புத்தியின் மேல் நீ என்ன பண்ணாத, சாராத. கர்த்தர் மேல் நீ பற்றுதலாய் இரு. அதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லுது. எந்த நேரத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒருவர் தான் நடத்த வேண்டுமே ஒழிய வேறு ஒருவரும் என்ன பண்ணிவிட முடியாது, நடத்தி விடவே முடியாது. 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். ஏன் அவர் நம்மை நடத்த வேண்டும்? தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படி தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்தபடியே அவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. சாலமோன் அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த அருமையான ஜெபத்தில் அவர் சொல்ல வருகிறார், என்னை நான் என்ன பண்ணிவிட முடியாது, நடத்திவிட முடியாது. ஏன் என்னை நடத்திவிட முடியாது? மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னும் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் பாரு. அப்படின்னா மனிதனுடைய சுபாவம் என்ன? ஒருவனுடைய முகத்தை பார்த்து, ஒருவனுடைய அறிவை பார்த்து, ஒருவனுடைய தாளந்து திறமைகளை பார்த்து அவன் அவர்களுக்கான ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவனாய் இருக்கிறான். ஆகவேதான் மனுஷனுடைய ஆலோசனைகள் அது நிற்பது கிடையாது. ஆகவேதான் மனுஷனுடைய ஆலோசனைகள் வாய்ப்பது கிடையாது. ஆகவேதான் சுய புத்தியிலே நாம் செயல்பட்டால் அது நடைபெறுவது கிடையாது. ஆக கர்த்தருடைய ஆலோசனையிலே நாம் நடக்க வேண்டும். அப்ப கர்த்தர் எப்படி ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர் எப்படி ஆலோசனை கொடுக்கிறாராம்? வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனவனுடைய இருதயத்தின் படியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? ஆலோசனை தந்து அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நடத்த வேண்டும்? அவர் என் இருதயத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நீர் மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. இருதயம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனுடைய தோற்றத்தையோ அழகையோ அல்ல, அவனுடைய இருதயத்தை பார்த்து, அவனுடைய இருதயத்தில் அவன் என்ன சிந்திக்கிறான் என்பதை பார்த்து, அவனுடைய இருதயத்தில் அவன் எப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை பார்த்து அதை சரி செய்து தேவனுக்கேற்ற ஒரு இருதயமாக, தேவனுடைய இருதயமாக மாற்றி அவன் வாழ்க்கைக்கு ஏற்ற தக்க ஆலோசனையை தந்து நடத்துகிறதான ஒரு நல்ல கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா.